ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டு வேலைக்கு ஆட்களை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 போட்டு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ பே பண்ணுறேங்கிறத சொல்லலைன்ட்டு. அதுக்கு ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், அவங்களோட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து நம்ம என்னென்ன டீம் ஒர்க்லாம் செய்யணும், அதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான். மொத்தம் இங்கே ஒரு 300 வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாமா. எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை அவங்க துடைக்கிறதுனால அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த கிச்சனை நம்ம எப்படி மாற்றி வச்சா நல்லதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் ஹெல்ப்பர் ஒரு 11 o'clock வராங்கன்னா நான் ஒரு 10:45 முன்னாடியே இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அவங்க 11 o'clock வராங்கன்னா சில டைம் 11:15 வரலாம், சில சமயம் 10:45 வரலாம். ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா அவங்களுக்கு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதேமாரி க்ளீன் பண்ண சொல்கிறதுனால தான் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பும் சுத்தமாக இருக்கும் பார்க்க. டிப் நம்பர் 2, அவங்க வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நான் இன்னும் எடுத்து வச்சுருந்தேன்னா அவங்க நமக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் 2-3 வீடு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பாத்திரத்தெல்லாம் நம்ம ஒழிச்சு தேக்க பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அவங்க வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு டக்குன்னு எல்லோரும் எடுத்து தேக்க போட்டலாம். இல்லைன்னா சில பாத்திரம் நமக்கு விட்டு போயிடும் தேக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இதேமாரி நம்ம செஞ்சுட்டு அவங்க வெயிட் பண்ண சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக வேலையை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 3வது முக்கியமான டிப் என்னென்னா, ஹவுஸ் ஹெல்ப்பர் லீவ் எடுத்தாங்கன்னா நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். திடீர்னு லீவ் எடுத்தாங்கன்னா அன்றைக்கி ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சார்ஜ் இல்லை, ரீசார்ஜ் பண்ணலைன்னா சொல்லக்கூடாது. இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஃபோன் எடுத்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 4th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிற காய்கறி குப்பையெல்லாம் எடுத்து அவங்க தான் போடணுன்னு அந்தமாரிலாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. நம்ம சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிட்டோன்னா நம்ம இந்தமாரி பாருங்கள், பின்னாடி போய்ட்டு நான் பாத்திரத்தெலாம் எடுத்து போடுறேன் சிங்க்லேருந்து. ஸோ அந்தமாரி வேலை நம்ம செஞ்சுக்கணும். நம்ம சேலரி கொடுக்குறோமே, அவங்க செய்யட்டோமேனு அந்தமாரி நம்ம எப்பயுமே நினச்சக்கூடாது. சிங்க்கு பாருங்கள் இப்போ அடைச்சி கிடக்கு. இது அப்படியே இருந்ததுன்னா அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் டைம் ஆகும் இல்லையா. இப்போ எனக்கு டைம் இருக்கிறதுனால அவங்க வரத்துக்கு 1/2 hour முன்னாடியே நான் கிச்சனை ஒழிக்க வந்ததுனால இந்த அடப்பை இப்போ நானே எடுத்து விட்ருவேன். ஸோ அவங்களுக்குலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி நம்ம செஞ்சால் தான் அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லைனா அவங்க இதை க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் டைம் ஆகும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சிங்கில் இருந்த பிளாக்கேஜ்லாம் கிளியர் ஆகிடுது. 5th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி நான்ஸ்டிக் பேனு கடாயெல்லாம் நான் போடுறச்சு அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன், இந்த பிளாக் ஸ்க்ரப்பர் எடுத்து தேக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைனா நானே இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருவேன். ஏன்னா அவசரத்தில் உங்களுக்கு சும்மா மறந்துட்டு இந்த பிளாக் ஸ்க்ரப்பர் எடுத்து தேக்க ஆரம்பிச்சுவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வர டயத்தில் நான் சொல்லிவிடுவேன், பாத்திரம் கொஞ்சம் கூடதாமல் விழும், உனக்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால அவங்க சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அப்புறம் நார்மல் டேஸில் பாத்திரத்தை அளவாக போட பழகிக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சமாக, ஒரு நாள் கூட போட்டுட்டு, ஒரு நாள் கண்டினியூஸ்லாம் ஒழிச்சு போட்டோன்னா அவங்க பாத்திரம் தேக்கிறதுலே தெரியும். பாத்திரம்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும், ஒரே சத்தமாக இருக்கும். அதனால் இதனால் கூட பிரச்சனையாகி அவங்க வேலையை விட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடிதட்டில் நான் ஜஸ்ட்டு கீரை தான் அலசினேன். அதை போயிட்டு அனாவசியமாக தேக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக்சி ஜாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிங் போர்டெலாம் நான் உங்கள்கிட்ட எப்பயுமே தேக்கப்படுறது கிடையாது. பாவம் அவங்க அவசரத்தில் தேக்கிறதே கையில் பட்டுப்பாங்கன்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வரத்துக்கு ஒரு 20 minutes 1/2 hour முன்னாடி நம்ம இந்தமாரி கிச்சனுக்கு வந்துட்டோன்னா நம்ம சமையலே முடிச்சிருப்போம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் தேய்ச்சி போட்டலாம், ரொம்ப அதிகமாக தோணிச்சுன்னா. ஸோ அவங்க எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் கேட்பாங்க, ஏமா நீங்கள் இதெல்லாம் தேய்ச்சிங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா நிறையா பாத்திரம் கிடந்து, அதனால தான் நான் சொல்லுவேன். அதேட்டம் பாத்திரத்துலாமும் நிறைய தண்ணி விட்டு ஊற வைக்கணும். பால் பாத்திரம், அப்புறம் சாம்பார்லாம் வச்ச பாத்திரத்தெல்லாம், அப்போ தான் உங்களுக்கு தேக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிகாஷன் கொஞ்சம் இறங்கிடுது. ஸோ இனிமேல் தண்ணி டிகாஷன் தான் இறங்கும். அதை தேக்க போட்டாச்சுன்னா இன்றைக்கி சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் டாப் தான் அவங்க துடைப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற கவுண்டர் டாப்பை நான் தொடச்சிட்டு சமைச்சத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு தேய்ச்ச பாத்திரத்தையும் கவுண்டர் டாப்பில் நான் கவுத்து வச்சுருவேன். 6வது டிப்பு என்னென்னா, நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னா நம்ம நம்ம ஹவுஸ் ஹெல்ப் கூட கொஞ்சம் டீம் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக சுத்தமாக இருக்காது.
இந்த ஹாலில் இருக்கிற பால்கனியில் பார்த்தீங்கன்னா இந்த புறா ஒரு நாளைக்கு இந்தமாரி ஒரு தினுசாக ஒரு டர்ட்டி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி பாருங்கள் இன்னும் மோசமாகவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்தமாரி பால்கனியை வந்து செக் பண்ணுவாங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணி விட்டு வச்சுருவேன். அப்போ தான் அவங்க வந்து இங்கே அலம்பரைச்சே அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து போகும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும், காஞ்சி போயிடும். அதையாட்டம் வீட்டுக்குள்ளேயும் நானே டஸ்டிங் பண்ணி வச்சுருது. ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த வீட்டில் ரொம்ப டஸ்ட்டு பிடிக்கும் வேறு. அதையாட்டம் இந்த ஸ்லைடிங் டோருக்கு இடுக்கல, அதுக்கப்புறம் பீரோ கடியில் அவங்க பெருக்குவாங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நல்லா இந்தமாரி பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்து நான் வெளியில் போட்டு வச்சுருவேன். ஸோ நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னா நம்ம தான் பாடுபடணும். அவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு டைமும் கிடையாது. முதல்ல அவங்க எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா கூட அவங்களுக்கு டைம் இல்லாதனால இதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க டீட்டெயில்டாக பார்த்து ஒட்டரை அடித்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்தமாரி குப்பையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா, அதுவும் பெருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வச்சுட்டோன்னா நம்ம வீடு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம அவங்கள எதிர்பார்க்குறது ரொம்பவே தப்பு. அவங்கள இதெல்லாம் பண்ண சொன்னோன்னா நம்ம கொடுக்குற பைசாவில் அவங்க கண்டிப்பாக வேலையை விட்டு போயிடுவாங்க, அது நிச்சயம். ஸோ பாருங்கள், எல்லா குப்பையும் இந்த மாரி எடுத்து வச்சாச்சு. அதையாட்டம் இந்த கட்டிலுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறையா இந்தமாரி ஒட்டடை பிடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாமும் ஒரு 4 டேஸ்க்கு ஒரு தடவை நானே நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் வீடும். நமக்கு அந்தமாரி பழைய தொடப்பத்தை தூக்கி போடாமல் வச்சிட்டோன்னா அதை எடுத்து நம்ம இதுமாரி உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்தமாரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க பெருக்கி தொடச்சதுக்கப்புறம் வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்க. 7th டிப் ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வர ஹவுஸ் ஹெல்ப்பர்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். 2வது, அவங்கள்ட்ட வெளியில் பேசுகிறச்ச மேடு வந்தாங்களா, வேலைக்காரி வந்தாங்களா, நான் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க பேர் சொல்லி தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இங்கே தீதின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை நமக்கு திரும்பி கிடைக்கும். அதேட்டால் ஹால்லாம் பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோஃபாவெல்லாம் நீக்கி போட்டுட்டு அப்புறம் இந்த டேபிள்லாம் தூக்கி மேலே வச்சிடணும். இந்த டேபிளை மேலே வச்சு கீழெல்லாம் பெருக்கிற வேலை அவங்களது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 8th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது 3 பீச்சுக்கு அப்ராக்சிமேட்லி 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வாரத்தில் 5 நாள் பெருக்கி துடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து 1500 ருபீஸ் நான் கொடுக்குறேன். 2 நாள் லீவ் எடுத்துப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க லீவு எடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு எடுத்தாலும் நான் சேலரி கட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்கு 1200 ருபீஸு. 2 வேலை உங்களுக்கு வரணுன்னா 1500 ருபீஸ் வாங்குறாங்க இங்கே ரேட்டை தான். நாங்கள் இருக்கிறது சத்தீஸ்கர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களை 5 இயர்ஸாக வச்சுருக்கிறதுனால இவங்க எல்லாமே நீட்டாக செய்கிறாங்க. 9th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம வெளியூருலாம் போனோன்னா நான் சின்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பேன். ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பர்த்டேனா ஏதாவது அவங்களுக்கு பைசா கொடுக்கறது அது ஏட்டம் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரையும் சொல்ல அவங்களாம் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க கொடுக்குற நமக்கு அந்த ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் அவங்களுக்கு நான் வந்து போட்டு கொடுக்குறது. நம்ம நிறைய தான் சாப்பிட்டுட்ருக்கோமே எப்பயுமே இல்லையா. ஸோ இதை வாங்கிட்டு போகிறச்சே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் கொடுக்குறாங்களா ஃப்ளைட்லன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் இந்தமாரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் நிறைய சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் எப்பயுமே. அதனால தான் அதையாட்டும் நம்ம டீலாம் நம்ம போடுறதுக்கு கூட நமக்கு எப்படி டீ போடுறோமோ அதேமாரியே அவங்களுக்கு நல்ல டீயாக போட்டு கொடுக்கணும். கிச்சன் கேபினெட்டெல்லாம் அவங்கள க்ளீன் பண்ண சொன்னேன்னா அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்துருது. நம்ம கொடுக்குற சேலரிலே இதெல்லாம் செய்யட்டுமே நம்ம எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏதாவது நச்சுன்னு வேலையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட. ஸோ ஒரு நல்ல ஹவுஸ் ஹெல்ப்பர் நம்ம வீட்டில் நீண்ட நாள் இருக்கணும்னா நம்ம அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் அது நடக்கும். அதையாட்ட டீம் ஒர்க் செஞ்சால் தான் அவங்க கூட நம்ம வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் பால்கனிலாம் தண்ணி விட்டு வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அந்த இடத்த அவங்க எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவங்க வீடெல்லாம் தொடச்சிட்டு போனாலே வீடு பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், பால்கனியை நல்லா தண்ணி விட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு போயாச்சு. நல்லா க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்ட் 1 வீடியோ லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேக் கேர், see you friends.